உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் மைக்ரோ மினி யூஎஸ்பி கேபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ கரண்டா மார்க்கெட்ல என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ப்ராடக்ட்டை கரெக்டான முறையில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மினி யூஎஸ்பி கேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டை பத்தி நான் பேசுறேன் அப்படிங்கிறது டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல கனெக்டிவிட்டி பண்ணி நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்களா, சி டைப்புக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கேபிளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுல பெஸ்டான ப்ராடக்ட் எந்தெந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க, ஸோ இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்து வாங்கிக்கணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வயருடைய குவாலிட்டி, வயருடைய லென்த் எவ்வளவு கொடுக்குறாங்க, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காமனா வயருடைய லென்த் வந்து 1.2 மீட்டர் அப்படிங்கிறது ஆவரேஜா ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லா கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க மொபைல்ல பாக்ஸ் கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த வயருடைய லென்த்தும் வந்து இந்த அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வயருடைய லென்த் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும். ஆன்லைன்ல நிறைய விதமான செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தபடியா பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது இந்த வீடியோல பாருங்க. உங்களுக்கு நான் பிரைஸ் டீடைல் ரிவ்யூஸ் எல்லாம் தெளிவாகவும் கரெக்டாவும் கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பி கேபிளை பொறுத்த வரைக்கும் வேற என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீயா அப்படிங்கறத பார்க்கணும். டேங்கிள் ஃப்ரீனா ஒண்ணும் கிடையாது. அந்த வயரை நீங்க முறுக்குனாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வளைச்சாலோ வயர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில டேமேஜ் ஆகாம இருக்கும். சோ அதான் டேங்கிள் ஃப்ரீ வயர் சொல்லுவாங்க. சிக்காது. சோ ஹெட்செட்டுக்குலாம் இது அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி இப்போ யூஎஸ்பி டேட்டா கேபிள்ஸ்க்கும் வந்து தாராளமா இதை பயன்படுத்தலாம். சோ கண்டிப்பா இந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தபடியா ஃப்ரண்ட்ல வரக்கூடிய டிப் வந்து கோல்டன் பிளேட்டடா இருக்கலாம் இல்ல நார்மல் பிளேட்டடா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. நிறைய விதமான வயர் வந்து டுபாகூர் வயர் தான் நிறைய வருது, உடனடியா துரும்புச்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் போனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த யூஎஸ்பி கேபிள் நம்ம பிசிலியோ இல்ல சார்ஜர்லயோ போட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா சீக்கிரமா துரும்பிடிச்சு உடனடியா அது வந்து ஃபால்ட்டுக்குள்ளாயிடும். ஸோ அதனால வாங்கக்கூடிய ப்ராடக்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல வரக்கூடிய டிப்பும் மொபைல் போர்ட்ல கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டிப்பும் நல்ல அழகா உங்களுக்கு மோல்டிங் பண்ணிருக்காங்களா, சோ என்ன மாதிரியான செட்டப்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. மோல்ட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது ரெக்கமெண்டபிள் தான். மினிமமா நீங்க அவுட் சோர்ஸ்ல வாங்குறீங்க, உங்க ஸ்மார்ட் போன் கூட வரல, வெளியே வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான வாரண்டி வந்து 6 மாசம் அப்படிங்கிறது அக்சசரிஸ் கொடுப்பாங்க. சோ வெளியே அவுட்டர் மார்க்கெட்லயும் வந்து உங்களுக்கு 6 மந்த் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் 6 மாசம் அப்படின்ற இந்த வாரண்டி பீரியட்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான பர்ச்சேசிங்கா இருக்கும். இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் எது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லாஃபோர்ட்ஷி காம்போ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பத்தி பார்க்க போறோம். சிலிகான் கோல்டு பிளேட் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளா வருது. சிலிகான் ஆடியோ ஆக்ஸ் கேபிள் கூடவே காம்போவா தராங்க. 1.5 மீட்டர் ரெண்டுமே வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் டேட்டா கேபிள் இது. வெயிட் பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வரைக்கும் வரும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 349 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல எம்ஐல இருந்து வரக்கூடிய 2-in-1 மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பத்தி பார்க்க போறோம். குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். மேனுஃபேக்சரர் பாத்தீங்கன்னா ஷாமில இருந்து வராங்க. மைக்ரோ யூஎஸ்பி டு டைப் சி ஆப்ஷன் இருக்கு. 6 months லிமிடெட் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 269 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2169 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல Amazon பேசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பத்தி பார்க்க போறோம். டபுள் பிரைடட் நைலான் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளா வருது. 480 Mbps டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப் டு 3 feet லாங் வரைக்கும் வருது. 1 year லிமிடெட் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5773 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல AT&T USA மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பத்தி பார்க்க போறோம். லூமினஸ் க்ளோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். சோ நீங்க சார்ஜ் போடும்போது ஃபுல்லா க்ளோ ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். 3 feet லாங் ஃபிளெக்சிபிள் கேபிள் கொடுத்திருக்காங்க. சுப்பீரியரான ஃபிளெக்சிபிலிட்டில இருக்கும் அப்படின்றது கம்பெனி கிளைம் பண்றாங்க. 1 year வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 90 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்ல இருந்து வரக்கூடிய மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பத்தி பார்க்க போறோம். நல்ல ரகுடான ஒரு டிசைன் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இது. 1.5 மீட்டர் வரைக்கும் வரும். 2.4A ரேபிட் சார்ஜ்ல இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். பாலி எத்திலைன் பிரைடட் ஜாக்கெட் கேபிள் இது. 2 years வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் பிரைஸ் Amazonல 329 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 704 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன்.